இந்த வீடியோல உங்களோட மைண்ட் செட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும் 6 பவர்ஃபுல் ஐடியாஸ் காத்துக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் கலியமூர்த்தி. 1. நாளைக்கு பண்ணலாம்னு நினைச்சா லைஃப்ல எதுவும் நடக்காது. ஒரு புத்தகம் படித்தேன், அற்புதமான புத்தகம். ஆத்தர் பேரு டாட் ஹென்றி. புத்தகத்தினுடைய பெயர் டை எம்டி. அந்த ஆத்தர் அந்த மக்களை நோக்கி ஒரு கேள்வி அனுப்புறான். வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட்? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் உலகத்துல எதுன்னு கேட்கிறான். ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதர் எழுந்து சொல்றாரு, மேன்ஹாட்டன் இன் யுஎஸ். கல்ச்சுரலி, கமர்ஷியலி, பினான்சியலி ரிச்சஸ்ட் பிளேஸ் அதுதான். அதனால மேன்ஹாட்டன் தாண்டா உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் அப்படின்னு சொல்றான். He said no. இன்னொருத்த எந்திரிச்சு சொல்றான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். தோன்ற இடத்துல எல்லாம் பெட்ரோல் வருது. He said no. ஒரு பெண் எழுந்து, உலகத்திலே தோண்டி எடுக்கப்படுகின்ற தங்கத்திலே 15% தங்கம் ஒரே இடத்திலே தோண்டி எடுக்கப்படுகிறது. அது சவுத் ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ்ங்கிறான். அதே இல்லைன்னு உடனே நீயே சொல்லியான்னு கேட்கிறான். அவன் சொல்றான், the world most valuable land in the world is the graveyard. சுடுகாடுங்கிறான். என்னடா சுடுகாட சொல்றானே அப்படின்னு பார்த்தா அவன் சொல்றான், எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்தை ஒளிமயமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் போனை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சான், கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதணும்னு நினைச்சாரு, எழுதிட்டு செத்து போயிட்டாரு. இங்க உள்ள மாபெரும் மனிதர்கள்லாம் மிகப்பெரிய அளவுல சாதிக்கணும்னு நினைச்சு சாதிச்சுட்டு இருக்காங்க. இத மாதிரி சாதிக்கணும்னு நினைச்சு இதை விட அற்புதமான எண்ணங்கள் எல்லாம் உள்ளடக்கி நாளைக்கு செய்யலாம் அப்புறம் செய்யலாம் நினைச்சு இறப்பு எப்ப வரும்னு தெரியாம இருந்து மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்த வேண்டிய மனிதர்கள் தங்கள் எண்ணத்தோட திடீர்னு செத்து போய் இருக்கிற இடம் சுடுகாடு. ஜாயின் த மெஜாரிட்டி. செய்யாமலே செத்து போனவெல்லாம் மிகப்பெரிய எண்ணங்களோட அங்க தூங்கிட்டு இருக்காண்டா. அதுதான் மோஸ்ட் வேல்யூபிள் லேண்டுங்கிறான். அதுக்காக அவங்க என்ன சொல்லி முடிக்கிறான்னா, டோன்ட் கோ டு யுவர் கிரேவ்யார்ட் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைட் யூ. டை எம்டிங்கிறான். நீ உலகத்துல என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செஞ்சு முடிச்சுட்டு செத்து போடா. நீ செய்யணுங்கிறதெல்லாம் நினைச்சு இருந்து செத்து போயிட்டேன்னா பிரயோஜனம் இல்லைங்கிறான். 2. நீங்க ஒரு ரீசன்காக தான் உயிரோட இருக்கீங்க. உங்க ட்ரீம்ஸை உள்ளேயே வச்சுட்டு கைவிடாதீங்க. பல பேர் சாதிச்சிடுறாங்க, நிறைய பேரால சாதிக்க முடியலையே. அதுக்குரிய வழியையும் சொல்லணும் இல்லையா? ரவீந்திரநாத் தாகூர் அற்புதமான கவிஞர் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அழகா சொல்லுவார், ஸ்பிரிங் ஹேஸ் பாஸ்ட், சம்மர் ஹேஸ் கான் அண்ட் தி வின்டர் இஸ் ஹியர், பட் தி சாங் ஐ மீன் டு சிங் ரிமைன் அன்சங், ஃபார் ஐ ஹவ் ஸ்பென்ட் மை டேஸ் ஸ்ட்ரிங்கிங் அண்ட் அன்ஸ்ட்ரிங்கிங் மை இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன, வசந்த காலம் போய்விட்டது, குளிர்காலம் கடந்து விட்டது, கோடை காலமும் வந்து விட்டது. நான் பாட நினைத்த பாட்டை பாடாமலேயே சாக போகிறேன். என்னுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுக்கிறதும் வைக்கிறதுமே என்னுடைய காலம் கழிந்து போய்விட்டது. நான் நினைச்சதை நாளைக்கு செய்யலாம்னு செய்யாமலே சாக போகிறேன். These words were about a man whose heart is filled with full of regret over the life half lived. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? You reflect on what is more important you want to create in this world, what you want to wish to leave this world when you are no longer here. Greatness comes from beginning something which does not end with you. நீங்க இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு அப்புறமும் உங்களுடைய பெயர் நிலைக்கும்படியாக அதை செய்துவிட்டு போங்கள், அல்லது நீங்க வாழ்ந்ததுல அர்த்தமே இல்லை. 3. ஐ கேன்னு சொல்ற மொமெண்ட்ல தான் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஐ கேன் அப்படின்னு சொல்றாரு, என்னால முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜார்ஜ் பெர்னார்ட் அற்புதமா சொல்லுவாரு, ஐ வாண்ட் டு பி thoroughly used up before I die. The harder I work, the more I live. I enjoy my life for its own sake. The life is not a brief candle to me. It is a sort of a splendid torch. I want to make it burn as brightly as possible before handing it on to the next generation. இந்த வாழ்க்கையை நான் நேசிக்கிறேன். எவ்வளவுக்களவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேனோ அவ்வளவுக்களவு நான் அதிகமா வாழ்றேன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி எல்லாம் உருகி தேய்ந்து போவதற்கு ஒரு பெரிய டார்ச். அதை எந்த அளவுக்கு மேலும் மேலும் வெளிச்சமாக்க வேண்டியமோ வெளிச்சமாக்கி அடுத்த தலைமுறையிடம் கொடுத்து விட்டு தான் நான் சாக வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏன் உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்றேன்னா, இப்ப நம்ம அத்துணை பேரிலே நிறைய பேர் நினைச்சதை சாதிச்சிடறோம். அதை விட கோடிக்கணக்கான பேர் நினைக்கிறத சாதிக்க முடியல. ஆனா எல்லாருக்கும் சாதிக்கணும்னு ஆசை இருக்கு. இதுக்கு ஏன் சாதிக்கலைங்கிறதுக்கு இவ்வளவையும் சொல்லிட்டு கடைசியில பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றான், if you would not be forgotten as soon as you are dead and rotten, either you do things worth writing or write things worth reading. இறந்து போனவுடன் நீங்கள் மறந்து போகப்படாமல் இருக்க வேண்டும்
வேண்டும் என்றால் இந்த உலகத்திற்கு உபயோகமாக எதையேனும் செய்துவிட்டு செத்து போங்கள், அல்லது எழுதுவதற்கு ஏதுவாக எதையேனும் செய்துவிட்டு செத்து போங்கள், அல்லது கேட்பதற்கு ஏதுவாக ஏதேனும் மக்களுக்கு சொல்லிவிட்டாவது செத்து போங்கள். இல்லாவிட்டால் இந்த உலகம் உங்களை மறந்துவிடும். நீங்க இப்ப கண்ணதாசன் எடுத்துங்களேன். மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு என்னைக்கோ எழுதிட்டு போயிட்டாரு. இன்னை வரைக்கும் அவரை பத்தி பேசிட்டு உண்டா இல்லையா? 4 3000 years old secrets. இதை தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் உங்களோடது. இந்த மக்கள் யாரை நினைப்பார்கள்? எடுத்து சென்றவர்களை நினைப்பதில்லை, கொடுத்து சென்றவர்களை மட்டுமே நினைக்கின்றார்கள். யாரால கொடுக்க முடியும்? அறிவு இருக்கிறவங்க அறிவு தானம் பண்ணலாம், பணம் இருக்கிறவங்க பணத்தை தானம் பண்ணலாம். இந்த பணம் தானம் பண்ணணும்னா பணம் வேணும். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், நிறைய பேர் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன தேவை? உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன். ஆனாலும் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் இருக்கின்ற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அது உபயோகமாக இருக்கும். 3000 ஆண்டுகளுக்கு முன் கல்லிலே செதுக்கப்பட்ட அற்புதமான ரகசியம் இது. இதை கண்டு கொண்டவர்கள் அத்துணை பேரும் மாபெரும் மனிதர்கள். கண்டு காணாமல் இருந்தவர்களும் கண்டு கொள்ளாதவர்களும் மிகப்பெரிய அளவில் சாதித்ததாக சரித்திரம் இல்லை. அந்த ரகசியமானது எத்துணை உண்மை என்றால், புவியீர்ப்பு விசை என்ற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எத்துணை சத்தியமோ அத்துணை சத்தியம் அந்த ரகசியம். கீழிருந்து எதை மேல போட்டாலும் பூமியில வந்து உழுவுறது எத்தனை உண்மையோ அதை போல நான் சொல்லுகின்ற ரகசியமும் சத்தியம். அது என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஈர்ப்பு விதி. என்னது ஈர்ப்பு விதி? ஒரு காந்தம் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை தன்னை நோக்கி இழுத்துக் கொள்வதைப் போல இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காந்தம் நீங்கள் தான். உங்களுடைய எண்ணம் தான். உங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த பிரபஞ்சத்திலே கொட்டி கிடக்கிறது. அதை நீங்கள் ஆழமாக நினைத்து இறுக்கி பிடித்துக் கொண்டீர்களே ஆனால் ஒரு காந்தம் தன்னை சுற்றியுள்ளவற்றை தன்னை நோக்கி இழுப்பதைப் போல உங்களுக்கு எது வேண்டுமோ அதை உங்களை நோக்கி நீங்கள் இழுத்துக் கொள்ள முடியும். இது சத்தியம். 5 நீ என்ன நினைக்கிற அதுதான் நடக்கும். எல்லா மனிதர்களும் இந்த இடத்திலே இந்த நிலையிலே இன்று அமர்ந்திருப்பதற்கு காரணம் உங்களுடைய மனமே, அந்த மனத்தில் தோன்றுகின்ற எண்ணமே. இதை நான் சொல்ற ஒரு புத்தர். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பாரதி. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். விவேகானந்தர். உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்து அருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். இன்னும் புரியுற மாதிரி, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உலகமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள். நீ எதை கேட்கிறியோ அதை தாண்டா வாழ்வு உனக்கு தருது. நீ கேட்கறது பெருசா கேள், சிந்திக்கிறது பெருசா சிந்தி. அதுல என்ன கஷ்டம்? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. வள்ளுவர். எண்ணிய எண்ணியாங்கும் எண்ணுவர். எண்ணிய எண்ணுவாங்கு. யாரு? வள்ளுவர் சொல்றாரு. நீ எதை நினைக்கிறியோ அது நடக்கும். காண முயலைத அம்பிலும் யானை பிழைத்த வேலைந்தல் அரிதென்று போயிட்டாரு. எண்ணியர் எண்ணியராக பெறின், எண்ணிய எண்ணியாங்க முடியும், எண்ணியர் திண்ணியராக பெறின். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீ என்ன நினைக்கிறியோ அது பூரா நடக்கும். காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காத, யானையை குறிவை. ஏன்? நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துரும். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். 6 மனுஷனுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா யூஸ் பண்றது ரொம்ப கம்மி. உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே அற்புதமான ஜீவராசி மனிதன். மனிதனுக்கு அந்த பெருமையை தருவது அவனுடைய சிந்தனை. யார் சொல்றா? மாபெரும் தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில், மாபெரும் ஆசிரியர். ஒரு மனிதனுக்கு அந்த பெருமையை தர்றதே அவனுடைய சிந்தனை. இந்த சிந்தனையிலே பாதியை கூட நாம் உபயோகிப்பதில்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. இந்த அடிப்படையை தெரிந்து கொண்டவர்கள் அத்துணை பேரும் வாழ்க்கையிலே உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பணமாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். When you really want something, the universe always conspire in your favor. உனக்கு கண்டிப்பா ஒண்ணு வேணும்னா அந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுங்கிறான். இப்போ ரிச்னஸ் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சு என்னை போன்றவர்களை, மகேஷை போன்றவர்களை எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்து சவுக்கத்துங்க பேச வைக்கிறது. ஏதோ ஒரு பொறி உங்களுக்கு தெரிந்ததோ தெரியாததோ சொல்லுவதிலே ஒரு பொறி தட்டிவிட்டால் இங்கு கேட்பவர்களிலே ஒரு 10% பேருடைய வாழ்க்கையிலே அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கினால் அது நல்லது என்ற காரணத்தினால் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இந்த உலகமே சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்கிறது தானே. அத்தனை பேர் ஸ்பான்சர்ஸ் பண்ணி தானே எல்லாரையும் வர வச்சிருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க. when you really want something, the universe always conspire in your favor. கன்ஸ்பயர் பண்ணுது. அப்போ நம்ம அத்துணை பேரும் பெரிதாக நினைத்தால் வாழ்க்கையிலே நினைத்ததை சாதிக்க முடியும். இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸ் உடனடியா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.